இவர் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணனை பற்றி சொல்லுவாங்க. அவர் அந்த கல்கியே ஒரு கதை சொன்னார். கல்கி கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணனை வச்சுக்கிட்டே மேடையில் பேராசிரியர் கல்கி ஒரு கதை சொல்லுவார். அதாவது ஒருத்தன் வந்து டாக்டர்கிட்ட வந்திருக்கான். டாக்டர், எனக்கு உடம்புல ஏதோ கோளாறு, உடம்புல என்னன்னு பாருங்கள், எனக்கு என்னமோ உடம்பு சரியில்லைன்ட்டு வந்திருக்கான். அவர் டாக்டரை சோதனை பண்ணி பார்த்துட்டு, உனக்கு உடம்புல ஒன்றும் கோளாறே இல்லைப்பா, எல்லாம் சரியாக இருக்குது, நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத, போயிட்டு வாண்டிருக்கா. இல்லை டாக்டர், நீங்கள் பாருங்கள், எனக்கு உடம்புல ஏதோ சிக்கல் இருக்குது அப்படின்ட்டுருக்கான். அவர் பார்த்துட்டார், இவனுக்கு உடம்புல எதுவும் இல்லைங்கிறத டாக்டர் புரிஞ்சுக்கிட்டார். அப்புறம் அட்வைஸ் பண்ண, பாருப்பா, உனக்கு வேண்டியது வந்து சிரிப்பு. நீ வந்து மனசில் ரொம்ப டென்ஷனாக இருக்க எப்போதும், அதுதான் உனக்கு கோளாறு மாதிரி தெரியுது. சரி, அதுக்கு ஏதாவது மாத்திரை கொடுங்கன்னா, மாத்திரையெல்லாம் இல்லை, அதுக்கு ஒரே வைத்தியம், கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் நடித்த படம்லாம் ஓடிட்டு இருக்கும், சினிமா படம், அது ரொம்ப காமெடியாக இருக்கும், அதை போய் பார்த்துட்டு வா, ஒரு 2-3 படத்தை பார்த்துட்டு வா, சரியாக போடும்ன்ட்ருக்காரு. சரின்ட்டு போயிட்டான். மாத்திரை மருந்து வேண்டாம், அதுதான் மருந்துட்டு போயிட்டான். போயிட்டு ஒரு 4 நாள் கழித்து வந்தான் அதே டாக்டர்கிட்ட. டாக்டர், நீங்கள் சொன்னது மாதிரியே என்எஸ் கிருஷ்ணன் நடித்த படம்லாம் பார்த்தேன், அப்படியும் எனக்கு உடம்பு சரியாகலை அப்படின்றான். அவருக்கு டாக்டருக்கு பெரிய ஆச்சரியம். எனக்கு சிரிப்பே வரல, என்எஸ் கிருஷ்ணன் நடித்த படத்தை பார்த்துட்டு சிரிப்பே வரலன்ட்டான். டாக்டருக்கு ஆச்சரியம், இப்படி அதிசயமான மனுஷனாக இருக்கியா நீ, என்எஸ் கிருஷ்ணன் நடித்த படத்தை பார்த்தே உனக்கு சிரிப்பு வரலங்கிறியே, நீ யாரப்பா, உன் பேர் என்ன அப்படின்னா, நான் தான் என்எஸ் கிருஷ்ணன் அப்படின்னா. இது வந்து கலைவாணரை பற்றி கல்கி அந்த மேடையிலேயே உண்டு பண்ணி சொன்ன ஒரு கதை. அவர் சொல்கிறத கதை வடிவமாகவும், அது அப்படி சொல்கிறதுல உள்ள சுவாரஸ்யம் அதுதான். கதைங்கிறது அது ஒரு விஷயத்தை சுவாரஸ்யமாக சொல்கிறது என்னென்னா, அது ஒரு கதை மாதிரி இருக்கணும், அதில் ஒரு வேடிக்கையை சேர்க்கணும். இதுதான் இப்போ கல்கி கூட இப்போ இதில் எங்கள் ரேடியோவில் வந்து பேராசிரியர் கல்கி ரேடியோவில் வந்து பேசியிருக்காரு, சென்னை ரேடியோவில். எப்போ 1938. 1938 ஜூலை மாதமே ஏதோ ரேடியோ ஆரம்பிச்சிது, சென்னை வானொலி ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஆரம்பித்து 6வது நாள் கல்கி வந்து பேசியிருக்காரு. அதில் அவர் சொல்லுவார், நீ சொல்கிறத எதை சொன்னாலும் சுருக்கமாக சொல்லு, தேவைக்கு அதிகமாக வளர்த்தாத, சுவாரஸ்யமாக சொல்லு, அதுதான் சிறுகதைக்கு இலக்கணம்னு பேசியிருக்காரு. நான் அதை போட்டு கேட்டிருக்கேன். அதை பார்த்தா அதில் அவருக்கு ஒரு உதாரணமே கொடுத்துருப்பார். அதில் அதாவது சொல்கிறத வந்து சிறுகதை, தமிழில் சிறுகதைன்னு அவருக்கு தலைப்பு அந்த பேச்சில். சிறுகதைன்னா என்னென்னா, சிறுசாக இருக்கணும், அதில் ஒரு கதை இருக்கணும், அதான் சிறுகதைன்னு அவர் விளக்கம் கொடுக்குறாரு கல்கி. கதைன்னா என்னென்னா, ஒரே ஒரு ஊரில் அப்படின்னு ஆரம்பித்தா அப்புறம் என்ன அப்படின்னு கேட்க தோணுதில்ல, அப்படி இருக்கணுமா. ஒரு வரியும், ஒரு வரியை படிக்கும் பொழுது அடுத்த வரி என்ன அப்படின்னு நமக்கு ஆர்வத்தை தூண்டணும், அதுதான் கதை அம்சங்கிறது. சிறுன்னா தேவைக்கு அதிகமாக வளர்த்தாதே, சிறு கதைன்னா தேவைக்கு அதிகமாக ஒரு வார்த்தையை கூட போடாதே அப்படின்னு சொல்லி, அதான் சிறுகதையினுடைய இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு உதாரணம் போட்டிருக்காரு. சிறுகதை இலக்கணம் என்னென்னா, அதாவது ஒரு நாள் காஞ்சிபுரம் உபய வேதாந்த தேசிக சுவாமிகள் தன் வீட்டு வேலைக்காரன் குப்பனை கூப்பிட்டு, அடே குப்பா, நீ உடனே ஸ்ரீபெரும்புதூர் ஓடிப்போய் அங்கே இருக்கிற திருவேங்கடாச்சாரியை சந்தித்து, திருக்குடந்தையிலே இருந்து இங்கே வந்திருக்கிற திருநாராயண ஐயங்கார் சுவாமிகள் திருக்கோவில் ஆராதனைக்கு திருத்துழாய் எடுத்து திரும்புகையில் திருக்குளத்தில் திருப்பாசி வழுக்கவே திருவடி தவறி வீழ்ந்தார் என்று சொல்லிவிட்டு வா அப்படின்னு எழுதினாராம். குப்பன்ட்ட வேலைக்காரன்ட்ட சொல்லிவிட்டு, என்னடா சொல்லிடுவியா, நான் சொன்னதானே, சொல்லிடுறேன் சாமி, எனக்கு தெரியுன்றான். எப்படி சொல்லுவதை என்கிட்ட ஒரு தடவை இங்கே சொல்லி காட்டுன்னு இருக்காரு. அப்போ அந்த அவன் சொன்னான், நான் குப்பை, என்ன சாமி, கும்மோனத்தா சாமி குட்டையில் விழுந்தான்னு சொல்லணும், அவ்வளவுதானே. இதை நான் சொல்லிட்டு போகிறேன், இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னா. இதை சொல்லிவிட்டு கல்கி சொல்கிறாரு, சிறுகதையின் இலக்கணம் அந்த குப்பனுக்கு தெரிந்திருக்கிறது, உபய வேதாந்த தேசிக சுவாமிகளுக்கு புரியவில்லை அப்படின்னு அவர் கல்கி. அப்போ அது எதை சொன்னாலும் சுருக்கமாக சொல்கிறது, இந்த வேடிக்கையாக சொல்கிறது, அதெல்லாம் வந்து மனிதர்கள்ட்ட, சக மனிதர்கள்ட்ட ஒரு பிரியத்தை ஏற்படுத்தும், நல்ல ஒரு கவர்ச்சி, அந்த கதையை படிக்கணும்னு தோணும். அப்படி தான், அதனால தான் அந்த விஷயங்களை சேர்த்து சேர்த்து வானொலியிலையும் தொலைக்காட்சியிலும் நாங்கள் உபயோகப்படுத்துகிறோம். வானொலியிலேயே ரொம்ப, தொலைக்காட்சியிலேயே கூட நிறைய சுவாரஸ்யமான அனுபவம் நம்ம வாழ்க்கையிலேயே நடக்கும். நிறையா வாழ்க்கையிலே கூட. இப்போ நான் இது முதல்ல திருநெல்வேலியில் தான் ரேடியோவில் சேர்ந்தேன், திருநெல்வேலி ரேடியோவில். அப்போ போய் என்னை பேட்டி எடுக்கிறதுக்கு மைக்கெல்லாம் கொடுத்து எங்கள் டைரக்டர் ஒருத்தர் அனுப்புனார். யாருக்கிட்டன்னா, இந்த டனால் தங்கவேலுன்னு ஒரு நடிகர் இருந்தார், K.A. தங்கவேலுன்னு ஒரு பிரபலமான நகைச்சுவை நடிகர். அவர் இதுக்கு ஒரு பொருள் காட்சியில் நாடகம் நடத்துறதுக்காக வந்திருக்கார் திருநெல்வேலிக்கு. அங்கே வந்து ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கார். அப்போ நான் அப்போ தான் புதுசாக போய் வேலையில் சேர்றேன் ரேடியோவில். எங்கள் டைரக்டர் கூப்பிட்டு, இது மாதிரி தங்கவேலுங்கிற நடிகர் வந்திருக்கிறாரு, அவரை போய் இன்டர்வியூ பண்ணிட்டு வா, பேட்டி எடுத்துகிட்டு வா அப்படின்னாரு. சார், எனக்கு பழக்கம் இல்லை, கொஞ்சம் பழக்கம் ஆனதுக்கப்புறம் போகிறேன், இப்போ வேறு யாரையாவது அனுப்புங்கன்னு. இல்லை அப்புறம் எப்போ தான் கற்றுக்கிறது, நீ போய் கற்றுட்டு வா அப்படின்னு சொல்லி உடனே மைக்கு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சிட்டார் கூட. அங்கே போனோம், போய் ரூமில் கேட்டது, வா தம்பி, வாழ்க்கை வந்து உட்காருங்க, என்ன செய்யணும் அப்படி இப்படின்னார். அவர் ரொம்ப ஊக்கமாக பேசினார்.
என்ன பயமுறுத்தலை. என்ன வேணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, கேள்வி கேட்குறேன் பதில் சொல்லுவேன், கேளுங்க, என்ன வேணாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. அப்போ நான் வழக்கமாக சும்மா சில குறிச்சிட்டு போனேன். முதல் தடவை பேட்டி இல்லை, அதனால் எனக்கு பயம். குறிச்சிட்டு கேள்வி, நீங்கள் முதல் தடவையாக மேடை ஏறினது எப்போ சார்? முதல் தடவையாக என்ன வேஷம் போட்டீங்க, எந்த நாடகம் அப்படின்னு கேட்டேன். இப்போ தங்கவேல் சொன்னார், அதை ஏன் கேட்குற தம்பி, முதல் தடவை எனக்கு அனுமார் வேஷம் போட்டு விட்டானுவோம், அதுவும் வசனமே கொடுக்கல, மற்றவன்லாம் பேசிகிட்டு இருக்கான் மேடையில், எனக்கு ஒரு ஸ்டூலை போட்டு அனுமார் வேஷம் போட்டு உட்கார வச்சுட்டான், நான் பாட்டு உட்காந்துருக்கேன், அவனு பாட்டு பேசிகிட்டு இருக்கான், அவ்வளோதான் எனக்கு ஆக்டிங்கு, அதான் முதல் வேஷம் எனக்கு அனுபவம்னார். அப்போ நான் கேட்டேன், அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருப்பீங்க போல் இருக்கே சார் அப்படின்னேன். அதில் என்ன தம்பி கஷ்டம், வசனமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சும்மா ஸ்டூலில் உட்காந்துருக்கிறது தானேன்னார். அப்போ நான் கேட்டேன், இல்லை சார், அனுமார் வேஷம் போட்டுக்கிட்டு சும்மா உட்காந்துருக்கிறது கஷ்டம் இல்லையா அப்படின்னா. அப்போ தான், அடடே பரவாயில்ல, நீ என்ன மாதிரியே பேசுறியே, பரவாயில்லையே நீ என்ன மாதிரி பேசுறேன்னு ஒரு உற்சாகம் கொடுத்தா, அதில் ஒரு ஊக்கம் வந்துட்டுது. சரி பரவாயில்ல, நம்மளும் வேடிக்கையாக பேசலாம் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி முதல் பேட்டியே அப்படி தான். அப்போ அதில் என்ன ஒரு யதார்த்த உண்மை என்னாச்சுன்னா, அது வந்து ஒரு 1977னா 35 வருஷத்துக்கு முன்னாடி, 77ல் நடந்தது இது அப்படின்னா, இப்போ 30 வருஷம் ஆயிருக்கும். அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்னது, என்ன மாதிரியே பேசுறியே அடடே அப்படின்னாரு. கடைசியில் என்ன ஆச்சுன்னா, அவரை மாதிரியே பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை என்கிட்ட கொண்டாந்து கடைசியில் விட்டுது. அவர் செத்ததுக்கு அப்புறம், அவர் கடைசியாக ஒரு படத்தில் அவர் நடிச்சுட்டு செத்து போட்டார். அவர் இந்த வாய்ஸ் டப்பிங் பண்ணணும்ல, அதுக்கப்புறம் வாயை செய்ய தந்தாலும் பேசணும், அதுக்குள்ளே அவர் இறந்துட்டார். உடனே என்னை கூப்பிட்டு, நீ அவருக்கு வாய்ஸ் கொடு, டப்பிங் வாய்ஸ் கொடுன்னு அந்த சினிமாக்காரங்க கூப்பிட்டு போனாங்க. எனக்கு பழக்கமே இல்லை சார் சினிமா உலகம்லாம், அதெல்லாம் வேண்டாண்ணே. இல்லை அது உனக்கு தான் பொருத்தமாக இருக்கும் குரல்னு சொல்லி கொண்டு போய் அவர் வாயை அசைக்கிறத போட்டு காட்டி, அதே மாதிரி நீயும் பேசுன்னு சொல்லி பேச விட்டாங்க. முன் அனுபவம் இல்லாமையே சினிமாவில் போய் டப்பிங் கொடுத்துட்டு விட்டேன். அது என்ன, அப்போ நினச்சி பார்த்தேன், 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மாதிரியே பேசுறியேன்னு சொன்னார் அவர். இப்போ அவரை மாதிரியே பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை காலம் கொண்டாந்து விட்டுட்டுதேன்னு நினச்சோம். கடைசியாக அவர் அப்படி பண்ணார். அது இந்த இது பெரிய மருதுன்னு ஒரு சினிமா படம், பெரிய மருதுன்னு ஒரு படத்தில் அவருக்கு அது மாதிரி பண்ணிட்டோம். அதே மாதிரி சினிமாவில் சம்மந்தம் எல்லாமே என்னை நடிக்க வச்சுட்டாங்க ஒரு படத்தில் கொண்டு போய். எதுவும் இல்லை, எனக்கு சிரிக்க தெரியாதுன்னீங்கல்ல, அதுதான் அதில் ப்ளஸ் பாயிண்ட்டு. என்னென்னா, ஒரு நாள் தங்கர் பச்சான் இருக்கார்ல, தங்கர் பச்சான் இவர் கேமராமேன், அவர் ஒரு நாள் திடீர்னு ஓடி வந்தார் ஆல் இண்டியா ரேடியோக்கு. அண்ணே வாங்க, ஒரு படத்தில் நடிக்கணும் அப்படின்னாரு. ஐயோ எனக்கு நடிப்புலாம் வராது சார், எனக்கு சிரிக்கவும் தெரியாது அழவும் தெரியாது, அதனால் என்னை விட்டுருவேண்ணா. இல்லை எனக்கு முகத்தில் உணர்ச்சியே காட்ட தெரியாதுன்னு. அவர் தங்கர் பச்சான் சொன்னார், நீ உணர்ச்சியே காட்ட தேவையில்லாத ஒரு வேஷத்துக்கு தான் கூப்பிட்றான் உன்னை அப்படின்னாரு. அது என்ன வேஷம்னு போய் பார்த்தா, ஒரு ஜட்ஜு உட்கார வச்சுட்டார். ஒரு பெரிய அந்த அண்ணா இது எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டி இருக்குல்ல, அதில் கொண்டு போய் ஒரு இதுதான் முக்கியமான சீன் அந்த படத்துலேயே, நீ தான் வந்து வேஷம், உனக்கு வந்து வேஷமே வேண்டாம், கருப்பு கோட்டு மட்டும் மாட்டினா போகிறோம், வேறு வந்து முகம்லாம் அப்படியே இருக்குது, சரியாக இருக்குது, நீ சிரிக்க மாட்டேன், அதனால் சரியாக வந்துடும்னு சொல்லி கொண்டு போய் உட்காந்து. அப்புறம் படத்தினுடைய கதையை தான் நான் சொன்னேன், சார் எதிரில் யாராவது இருந்தால் எனக்கு பேச்சு வராது, எனக்கு கூச்சமாக இருக்கும், அந்த நடிப்பு சரியாக வராதுன்னா. எதிரில் யாருமே வராது, நான் பார்த்துக்கிறேன், நான் க்ளோஸ் அப் வந்து உன் முகத்தை நானே மறைச்சிக்கிட்டு எடுத்துடுறேன் எல்லாத்தையும் அப்படின்னு தைரியம் சொல்லி அழைச்சிட்டு போனார். சரி பரவாயில்ல, யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சீட்டில் இந்த கருப்பு கோட்டை மட்டும் மாட்டி உட்கார வச்சார். முன்ன பின்ன எனக்கு அனுபவமும் கிடையாது, சினிமானா என்னென்னு தெரியாது, நடிப்பும் தெரியாது. கொண்டு போய் உட்கார வச்சு எதிரில் யாரும் வரக்கூடாதுன்னு சொன்னல, பார்த்தா அந்த படத்தில் நடித்தவங்க அத்தனை பேர் வந்து உட்காந்துருக்காங்க எதிரில். ஏன்னா அது கடைசி சீனு, கோர்ட்டு சீனில் இந்த பொண்ணு கதாநாயகன் அவங்க அப்பா அம்மா, இவங்க அப்பா அம்மா, வில்லன் எல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. இது என்ன அது இப்படி பண்ணிட்டு அப்படின்னா, இல்லை நான் ஒரு துணியை பிடிச்சிக்க சொல்கிறேன், அவங்கள மறைச்சிக்கிறேன், அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி அப்புறம் அது மாதிரி கஷ்டப்பட்டு எடுத்து அதை முடித்தாங்க. அது வந்து இது காதலே நிம்மதின்னு ஒரு சினிமா படம் வந்ததில்ல, அதில் இது மாதிரி அனுபவம் எல்லாமே சில வாய்ப்புகள் எதையாவது கொண்டு போய், சிரிக்காமல் இருந்தாலும் அதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட், அதுக்கு கொண்டு போய் அது சில பேருக்கு அந்த வேஷமே போட வேண்டியது. ஒருத்தருக்கு பரிசளிப்பு விழா, ஒரு சினிமா இதில் பரிசளிப்பு விழா நடந்துதான். அதில் யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ்னா, அனுமார் வேஷம் போட்டவருக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ். அந்த படத்தில் அனுமார் வேஷம் போட்டவரை மேடைக்கு ஏற்றி அவருக்கு முதல் பரிசு கொடுத்தாங்களாம். அவ்வளோ தத்ரூபமாக இருந்தது நடிப்பு, வேஷ பொருத்தம்லான்னு சொல்லி. உடனே இவர் சொல்லியிருக்காரு, வேஷத்தை அந்த வாங்கிக்கிட்டு அந்த அனுமார் வேஷம் போட்டவர், இந்த பரிசு வந்து எனக்கு சேர வேண்டியது இல்லை, உண்மையிலேயே எனக்கு மேக்கப் போட்டார்ல அவருக்கு தான் இந்த பரிசு நியாயமாக கிடைக்கணும், அவ்வளோ தத்ரூபமாக போட்டிருக்காரு, அதனால் இந்த பரிசுக்கு உரியவர் எனக்கு மேக்கப் போட்டவர், மேக்கப் மேன், அவருக்கு இதை நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மேக்கப் மேனை கூப்பிட்டு அவர் கையில் கொடுத்துட்டார் பரிசை. கொடுத்துட்டு ஒரு பெருந்தன்மையாக வந்து உட்காந்துட்டார். அப்புறம் அந்த மேக்கப் போட்டவர் வந்து பேசினாராம்,
அவர் பெருந்தன்மையாக வந்து எனக்கு அந்த அவருக்கு கிடைச்ச பரிசை என்கிட்ட கொடுத்துட்டார். இது உண்மையிலேயே இந்த பரிசு அவருக்கு தான் உரியது, எனக்கு கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் நிஜமாவே அவருக்கு மேக்கப்பே போடலை, சும்மா ஒரு வாழை மட்டும் ஒட்ட வச்சேன். ஒரு வாழை ஒட்ட வச்சதுக்கு இவ்வளவு பெரிய பரிசான்னு நான். அப்படி சில பேருக்கு மேக்கப் தேவைப்படாது. இப்போ எனக்கு அந்த படத்தில் அதான் மேக்கப்பே போடல, சும்மா ஒரு கருப்பு கோட்டை மாட்டி உட்கார வச்சு பேச விட்டாங்க. இப்படி சில பேருக்கு அந்த மேக்கப் அவசியம் இருக்காது, அந்த முகத்தினுடைய இது அப்படி பண்ணுவாங்க. அப்போ அதனால தான் அந்த நாம் வந்து வாழ்க்கையை வந்து அப்படி இது பண்ணணுங்கிறது வேடிக்கையாக எடுத்துக்கணும். நிறைய இது பண்ணி சிக்கல் உண்டாகும். நான் இந்த ரேடியோவிலையும் அந்தந்த அப்பப்போ அந்த ஏதாவது சில நண்பர்கள் நகைச்சுவை சொல்கிறது எல்லாம் பண்ணிக்கிறது. சொந்த வாழ்க்கையிலேயே நிறைய அது மாதிரி இது பண்ணோம். இப்போ மெட்ராஸில் நான் வந்து இது மாதிரி ஆன்மீக விஷயமா சொல்லிகிட்டு இருந்ததும், ஒரு அப்போல்லாம் டிவிக்கு வரல, வானொலியில் மட்டுமே 14 வருஷமாக அந்த இன்று ஒரு தகவல்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்போ எனக்கு என்ன முகம் தெரியாது யாருக்கும், ஆனால் குரலை கண்டுபிடிச்சிருவாங்க, முகம் தெரியாது. அப்போ என்னென்னா வெளியில் யாருன்னு தெரியாது, ஆனால் இன்று ஒரு தகவல் யாரோ பெரிய ஆன்மீக விஷயம் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காருன்னதும் வெளியில் வந்து ஒரு இமேஜ் வேறு மாதிரி இருந்தது. ஒரு ஆட்டோ டிரைவர் அடையாறுலேருந்து என்ன ஆட்டோவில் போய் ஏறி உட்காந்தேன். எங்கே சார் போகணுன்னாரு. இது மாதிரி போங்க அப்படின்ட்டு ஏறி உட்காந்து போயிட்டுருக்கேன், அந்த மயிலாப்பூர் பக்கம் போங்கன்னு. அவருக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இவன்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே வர்றாரு, இவர் எங்கேயோ இவர் குரலை கேட்டது மாதிரி இருக்க அப்படின்னு அவர் ரேடியோவில் கேட்டிருக்காரு. அதை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு அப்போல்லாம் டிவியில் வரலன்னா உறுதிப்படுத்திக்கிறதா என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. சார் இன்னைக்கு பேப்பர் பார்த்தீங்களா, அது இதுன்னா நானும் பேசிகிட்டே இருக்கேன். அவர் மனசுக்குள்ள ஒரு சந்தேகம், கேட்கறதுக்கு ஒரு தயக்கம். வந்து மயிலாப்பூர் வந்தது, எங்கே நிறுத்தணும் வண்டியேன்னார். ஆல் இண்டியா ரேடியோ வாசல்ல நிறுத்தினேன். அவர் புரிஞ்சுக்கிட்டார், ஆஹா இவர் தான் நம்ம தேடின ஆள் அப்படின்னு. ஆல் இண்டியா ரேடியோ கேட்டுக்கிட்ட கொண்டு போய் நிறுத்தி இறங்கினதும் நான் காசை கொடுத்துட்டு உள்ள போனேன். உள்ள போகிறப்ப சார் ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னார். என்னப்பான்னு, இந்த ரேடியோவில் ஒருத்தர் இன்று ஒரு தகவல்னு சொல்லிட்டு இருக்காரு, அது நீ தானா அப்படின்னா. ஆமாம் நான் தான் அப்படின்னதும் அப்படியே அதிர்ச்சி ஆனது மாதிரி பார்த்தாரு. என்ன பார்த்துட்டு, என்ன சார் பேண்ட்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னாரு. என்னப்பா இது இல்லை சார், நான் தாடிலாம் வச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினச்சேன், தாடி வச்சுக்கிட்டு ஒரு காவி வேஸ்ட்டு கட்டிக்கிட்டு இருப்பீங்கன்னு நினச்சேன் அப்படின்னா. அது மாதிரி அந்த முகத்தை பார்க்காதப்ப அந்த அப்படி ஒரு இமேஜை உண்டு பண்ணும். ஒரு அம்மா ஒரு நாள் ஒரு பொண்ணை கூப்பிட்டுட்டு என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்துட்டு ஆல் இண்டியா ரேடியோக்கு வந்து வேலூர் பக்கத்துலேருந்து ஒரு நாள் சாயந்தரம் 5 மணிக்கு என் கூட வேலை பார்க்குறவங்களாம், இதில் வந்து கேசினோவில் ஒரு அருமையான இங்கிலீஷ் படம் போட்டிருக்கான், வா போய் பார்ப்போம்னு எனக்கு கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க நண்பர்கள். அலுவலகத்தில் வேலை பார்க்குறோம், சரின்னு புறப்பட்டுட்டு இருக்கேன் சினிமாவுக்கு. அப்போ யாரோ ஒரு அம்மா வந்துருக்குது உன்னை தேடின்னு ரிசப்ஷன்லேருந்து சொல்கிறாங்க. யார் இந்த நேரத்தில்னா, ஏதோ வேலூர் பக்கத்துலேருந்து வந்திருக்கிறாங்க 2 பேர். அப்புறம் வர சொல்லு அப்படின்னு பார்த்தா, வந்ததும் சார் இந்த இன்று ஒரு தகவல் சொல்கிறது யார், நான் தான் அப்படின்னேன். உங்களை தான் சார் பார்க்க வந்தோம் அப்படின்னா. என்னம்மா பண்ணணும் அப்படின்னா, என் பொண்ணுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் சார். அது நாங்கள் சினிமாவுக்கு புறப்பட்டுருக்கோம் இங்கிலீஷ் படத்துக்கு. நீங்கள் என்னம்மா தப்பாக நினச்சிட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை சார் உங்கள்கிட்ட தான் ஆசீர்வாதம் வாங்கணுன்னது. இல்லைம்மா நான் வந்து சொந்தமாக எதுவும் சொல்லலை, பெரியவங்க சொல்கிற கருத்தை வந்து ரேடியோவில் சொல்லிகிட்டு இருக்கேன், அதனால் என்னையே பெரிய மகானா நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்துட்டீங்க, அதனால் நீங்கள் நினச்சது தப்பு அப்படின்னேன். இல்லை சார் உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது சார், எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு. இப்போ என்ன பண்ணணுன்னு, விபூதி பூசி விடுங்க சார், என் பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், விபூதி பூசி விடுங்க சார் அப்படின்னு. விபூதி நானே பூசலியம்மா, எங்கேருந்து கொண்டு வரணும்னா, நானே கொண்டு வந்திருக்கேன் சார் கையோடங்க. உடனே சரின்னு அதுக்கு ஒத்துன்னு காலில் விழுந்தது. உடனே அவங்ககிட்டே விபூதி வாங்கி பூசிட்டு, உனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும் போயிட்டு வாம்மா அப்படின்னு அனுப்பிச்சிட்டேன். அனுப்பிச்சது என் கூட இருக்கிற பசங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, ரேடியோவில் வேலை பார்க்குறான், அவன்லாம் என்ன ரொம்ப விஷமத்தனமாக பார்க்குறான். நாங்கள்லாம் 10 வருஷம் 15 வருஷமாக ரேடியோவில் வேலை பார்க்குறோம், நீ வந்து 5 வருஷம் தான் ஆச்சு, அதுக்குள்ளே வந்து ஆசீர்வாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டியே அப்படின்னு இது பண்ணா. இருக்கட்டப்பா அப்படின்னு அவரும் போயிட்டோம். அப்புறம் பார்த்தா ஒரு 2 மாதம் கழிச்சு அந்த அம்மா வந்து சார் உங்கள் ஆசீர்வாதத்தினால கல்யாணம் நிச்சயமாயிட்டுது சார் அப்படின்னுது. ஆஹா நமக்கு ஏதோ பெரிய அருள் இருக்குன்னு நான் உடனே முடிவு பண்ணிவிட்டு, சரி ஏதோ விஷயம் இருக்குது, நம்ம ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஒரு ஆசிரமம் ஒன்று போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா அப்போ கூட சினிமாவுக்கு வந்தவன் அப்படி ஒரு ஐடியா இருந்தால் என்னை சிஷ்யனாக சேர்த்துக்கிடாங்கிறான். இப்படி பண்ணிவிட்டு அப்போ அந்த மாத்திருபூதம்னு ஒரு டாக்டர் இருக்கார்ல, அவர் வந்தார். அவர் இப்போ இல்லை, அந்த மாத்திருபூதம் இந்த டிவிலாம் வருவார், அவர் ரேடியோவுக்கு அடிக்கடி வருவார். நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் இது மாதிரி, அவர் மனோதத்துவ டாக்டர், நான் ஒரு பொண்ணுக்கு வந்து விபூதி பூசி விட்டேன் சார், அதுக்கு வந்து கல்யாணம் நிச்சயம் ஆகிட்டுது, நான் ஆசீர்வாதம் பண்ணி 1 மாதத்துலேயே கல்யாணம் நிச்சயம் ஆகிட்டுது அப்படின்னா எனக்கு ஏதாவது அருள் இருக்கா அப்படின்னு கேட்டேன் அவர்கிட்ட. சைக்காலஜியில் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அவர் வேடிக்கையாக சொன்னார், இந்த பார்
கல்யாணம் ஆகிற வரைக்கும் உள்ள பிரச்சனையெல்லாம் நீ பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை இருந்தால் என்கிட்ட சொல்லு அப்படின்னா. இல்லை சார், இது வந்து இல்லை, உங்கள் சைக்காலஜியில் என்ன சொல்கிறீங்க அதை சொல்லுங்க, இது மாதிரி நான் நடந்ததுன்னு. உடனே அவர் சொன்னார், அது வந்து டாமினோ எஃபெக்ட்னு பேரான். சைக்காலஜியில் டாமினோ எஃபெக்ட்னு பேர். அது எப்படின்னா, ஒரு ஒரு செங்கல்ல வச்சு சின்ன பிள்ளையில விளையாடுறது உண்டு. வரிசையாக அடுக்கி வச்சு ஒரு கல்லை தள்ளி விட்டால் அது இன்னொரு கல்லில் விழும், அது இன்னொரு கல்லில் விழும். ஒரு புத்தகத்தை கூட அப்படியே செங்குத்தாக நிறுத்தி இப்படி வரிசையாக நிறுத்தி விடுறது. ஒரு புத்தகத்தை தள்ளி விட்டிங்கன்னா அது அடுத்த புத்தகத்தில் விழும், அடுத்த புத்தகத்தில் அப்படி போயிட்டே இருக்கும். இது மாதிரி வந்து எண்ணங்கள் வந்து ஒருத்தட்டேருந்து இன்னொருத்தட்ட பரவிக்கிட்டே இருக்குமா. இது சைக்காலஜியில் டாமினோ எஃபெக்ட்னு பேரான். அது என்னன்னா, நான் ஒரு 10 பேருக்கு விபூதி பூசி விட்றேன்னு வைங்க. விபூதி என்கிட்ட வந்து ஒரு 10 பொண்ணுங்க நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன், கல்யாணம் ஆகணும் சீக்கிரம்னு. அது எப்படியும் 7-8க்கு கல்யாணம் ஆகிடும். நான் விபூதி பூசினாலும் பூசலைன்னாலும் கல்யாணம் ஆகிடும். அவங்க என்னென்னா, அந்த மாப்பிள்ளை தேடுற நேரத்தில் தான் இந்த ஆசீர்வாதமே வாங்க வர்றாங்க. அது வந்து பிறந்த குழந்தையே தூக்கிட்டு வந்து காலில் போட்டு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னா போய் சொல்கிறது இல்லை யாரும். அவங்களே ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் தான் ஆசீர்வாதம் வாங்க வராங்க. நீ அப்படி ஆசீர்வாதம் பண்ணும்பொழுது 10ல் ஒரு 8 பேருக்கு நிச்சயமாக கல்யாணம் ஆகிடும், அவங்கள தேடி பிடிச்சிருவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது மாதிரி ரேடியோவில் ஒருத்தர் இன்று ஒரு தகவல் சொல்லிகிட்டு இருக்காரு, அவர்கிட்ட விபூதி பூசிக்கிட்டா உடனே கல்யாணம் ஆகிடுது அப்படின்னு இன்னொருத்தட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு புத்தகம் இன்னொரு புத்தகத்தில் விழுறது மாதிரி. அது டாமினோ எஃபெக்ட். அதாவது இந்த 8 பேரும் இன்னொரு 10 பேர்கிட்ட 80 பேர்கிட்ட சொல்லுவாங்க, இப்படி ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு ஏதோ ஒரு அருள் இருக்குது அப்படின்னு. இது இப்படி பரவி போகுது. பரவிட்டு நிறைய பேர் 8 பேர் அந்த இடத்துல 80 பேர் தேடிட்டு வர ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த 2 பேருக்கு ஃபெயிலியர் ஆகுது பாருங்க, 2 பேர் கல்யாணம் ஆகலை அல்லது டிலே ஆகுதுன்னு வைங்க, அவங்க உடனே என்னை பற்றி தப்பு பிரச்சாரம் பண்ணுறது இல்லை, அவர்கிட்ட போனோம் விபூதி பூசிக்கிட்டோம் கல்யாணம் ஆகலைன்னு சொல்கிறது இல்லை, வேற சாமியார் தேட ஆரம்பிச்சிடுறது. இது சரியில்லை, வேற அந்த கோயிலுக்கு போயிட்டு வருவோம், இந்த கோயிலுக்கு போகலான்னு வேற முயற்சியில் ஈடுபட்டுறாங்க. அவங்க நோக்கம் வந்து கல்யாணம் ஆகணுங்கிறது தான். அதனால் இது இந்த டாமினோ எஃபெக்ட் தான் உனக்கு வந்து பண்ணுறது. இதை வந்து உனக்கு அருள் இருக்குன்னு நினச்சிடாத அப்படின்னு மாத்திருபோதம் எனக்கு புத்தி சொல்லிவிட்டு, இதை நினச்சிக்கிட்டு நீ ஆசிரமம்லாம் ஆரம்பிக்காதேன்னாரு. அப்போ தான் நினச்சேன், ஓஹோ, இந்த சாமியார்கள்லாம் இப்படி தான் உற்பத்தி ஆகிறாங்க போல் இருக்கு அப்படின்னு சொல்லி, ரொம்ப சுலபமாக இந்த டாமினோ எஃபெக்ட் தான் இந்த சாமியார்களுக்கு கூட்டம் சேருது. அது அந்த அவங்க அந்த சைக்காலஜியில் அது அப்படி தான் அதை அதுக்கு அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி வந்துடும். என்னை பற்றி தப்பான அபிப்பிராயத்தை இந்த ரேடியோவில் இமேஜை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அப்படி அப்படி அப்படியெல்லாம் தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். அப்படி அது மாதிரி வேடிக்கைகள் நடக்கும் அதில். அதனால் அந்த இது சொல்லும்போது, இப்போ விவசாய நிகழ்ச்சிங்கிறது ரொம்ப ட்ரையாக இருக்கும், இந்த இது மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி. அதனால் விவசாயத்துலேயும் நாங்கள் வந்து எதையாவது வேடிக்கை கலந்து விட்டுறது. இப்போ கோழி பண்ணை வளர்க்குறத பற்றி பேசுவோம். கோழி பண்ணை வைக்கிறது எப்படி, எத்தனை கோழி விடணும், எப்படி தீனி போடுறதுன்னு சொல்லி ட்ரையாக சொல்லிட்டா அது வந்து ஒரு இதாக ரொம்ப அதில் வந்து எதையாவது வேடிக்கையை கலந்து கதை மாதிரி சொல்கிறது தான் வழக்கம் இந்த ரேடியோவில். அது அப்படி சொல்லுவோம். ஒருத்தர் கோழி பண்ணை வைக்கணும்னு ஆசைப்பட்டான். அவன் என்ன பண்ணுறது, போய் உடனே ஒரு கால்நடை மருத்துவர்கிட்ட போய் யோசனை கேட்க வேண்டியது தானே. அவன் நேராக போய் உள்ளூர் சாமியார்கிட்ட வைத்தியம் கேட்டான். உள்ளூர் சாமியார்கிட்ட இது மாதிரி கோழி பண்ணை ஒரு 1000 கோழியை வச்சு வளர்த்தான், பண்ணையை வச்சு. அதில் பாதி செத்து போச்சு. உடனே என்ன குறைன்னு தெரியலையேன்னு சொல்லி சாமியார்கிட்ட போய் யோசனை கேட்டான். ஒரு சாமியார் ஏதோ மந்திரம் போட்டு, நீ கோழி பண்ணை வச்சுருக்கியா, அது மேலே கூரை போட்டிருக்கியா, ஓடு போட்டிருக்கியா, அந்த கொட்டாயில் ஓடு போட்டிருக்கேன்னா அதான் தப்பு, நீ கூரையை மாற்றி சரியாக போடுன்ட்டார். ஏதோ பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி சரின்ட்டு வந்து கூரையை மாற்றினான். அப்புறமும் பாதி செத்துது. மறுபடியும் அதே சாமியார்கிட்ட போனால் மறுபடியும் பாதி செத்து போச்சு சாமி அப்படின்ட்டுருக்கான். சரி, இந்த செவருலாம் வந்து செங்கல் செவரா மண் செவரா அப்படின்னா, செங்கல் செவரு அப்படின்னா அதான் தப்பு, மண் செவரா மாற்று சரியாக போடுன்ட்டான். சரின்ட்டு அதையும் மாற்றினா அப்புறமும் பாதி செத்துது. ஓடி போய் சாமிகிட்டே நின்னான். இப்போ சரிப்பா, இந்த கேட்டு வாசப்படி தெற்கு முகமாக வச்சுருக்கியா வடக்கு முகமாக வச்சுருக்கியானா வடக்க வச்சுருக்கானா, அதான் தப்பு, தெற்க மாற்று அப்படின்னா மாற்றிட்டான். மறுபடியும் போய் நின்றுருக்கான். சாமியை மறுபடியும் செத்து போச்சுன்னு. அப்போ அவர் பொறுமையாக சொன்னார் அந்த சாமியார்த்த, பாருப்பா, அதாவது சொல்கிறதுக்கு யோசனை நிறையா இருக்குது என்கிட்ட, சோதிக்கிறதுக்கு கோழி இல்லையே உன்கிட்ட, என்ன பண்ணுறது அப்படின்னாராம். இதை வந்து அந்த கோழி பண்ணை வைக்கிற இதில் சொல்லிடுறது. கோழி பண்ணையை பற்றி ரேடியோவில் ஒலி வரும்போது இப்படி ஒரு கதையை உண்டு பண்ணுறது. இதெல்லாம் வந்து ஒரு சுவாரஸ்யத்தை உண்டு, ஒரு வேடிக்கைங்கிறது. அதில் ஒரு விவசாய நிகழ்ச்சியை பண்ணும்பொழுது கூட அந்த ஹியூமர், அந்த நகைச்சுவைக்கு ஒரு மரியாதை இருந்தது. அப்படி நிறைய சொல்லுவோம். வாழ்க்கையில் வந்து எப்படியும் ஒருத்தன் வந்து ஒரு கோழி பண்ணை வச்சுக்கிட்டு இருந்தான். ஒரு கோழி வச்சு விற்றுக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். ஒரு பெரிய அவனுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு மாதிரி ஒருத்தர் வந்தார். என்னப்பா கோழி வியாபாரம் பண்ணுறியா அப்படின்னா, ஆமாம் கோழி தாங்க விற்றுக்கிட்டு இருக்கேன்ருக்கான் அவன். இந்த பெரியவர் சொல்லியிருக்காரு, என்ன விவரம் இல்லாமல் நீ கோழி விற்றுக்கிட்டு இருக்க, அதெல்லாம் சரியாக வச்சு விற்க வேண்டாமா,
அவன் ஏதோ எனக்கு தெரிஞ்சது பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு இருக்கான். சரி இதெல்லாம் எந்த ஊர் கோழி? அப்போ அவன் சொல்லியிருக்கான் கோழி விற்கிறவன், "இதை பாருங்க சார், இது எந்த ஊர் கோழின்னு அடையாளம் தெரியாது. அது சேவலா கோழியாங்கிறது மட்டும்தான் தெரியும். வேற அந்த கோழி எந்த ஊர் கோழிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது, அது கண்டுபிடிக்க முடியாதுன்னு இருக்கான்." இவர் சிரிச்சாராம். வந்தவர், "என்னடா இவ்வளவு தூரம் விவரம் தெரியாம இருக்க? கோழின்னா அந்த முதுவை பார்த்தே கண்டுபிடிக்கணும் எந்த ஊர் கோழின்னு. அது தெரியாம கோழி வியாபாரம் பண்ண வந்துட்டே நீ அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு தெரியுமா சார்ன்றான். எனக்கு தெரியும்டா, அதோ போது பாரு அந்த மூலையில ரெண்டு, அது வந்து நாமக்கல் கோழி, அதில் ஒரு ரெண்டு கொடு. முதுவை பார்த்தாவே தெரியுது. தபாரு போது பாரு இது சேலத்து கோழி, இதில் ஒரு ரெண்டு கொடு எடுத்து வை. தபோது பாரு கோயம்புத்தூர் கோழி, இது முதுவை பார்த்தா தெரியுது, அதில் ஒரு 3 எடுத்து வை அப்படின்ட்டான். அவன் எடுத்து வச்சுட்டான். அவன் ஆச்சரியமா வச்சதும் இவர் பெரிய ஒரு காசை கொடுத்துட்டு கேட்டாரான், "இந்த முதுவை பார்த்தே கண்டுபிடிக்கணும்டா, இது கூட தெரியாம வந்து நீ வந்து கோழி விற்க வந்துட்டியே, உனக்கு எந்த ஊர்றான்னு கேட்டிருக்காரு." அவன் முதுவை திருப்பி காட்டினானா, "பார்த்து தெரிஞ்சுக்கோ, நீ நீயே பார்த்து தெரிஞ்சுட்டு போ." அதாவது அகந்தை வரக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லுவாங்க. நமக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினைக்கக்கூடாது. அது வந்து இதாகிடும். அதுக்கு தான் அந்த இதுவும் சொல்லுவாங்க, கர்வம்ங்கிறது கூடாது, மனிதர்களுக்கு கர்வம் வரக்கூடாது. கர்வம் வந்து தப்பு. ஒரு வெள்ளம் படிச்சுட்டு, அதான் ஒருத்தர் பிவிஎஸ்சி படிச்சுட்டு, பிவிஎஸ்சி கால்நடை மருத்துவருக்கு படிச்சுட்டு கிராமத்துக்கு வந்திருக்கான். அவனுக்கு எல்லாம் படிச்சுட்டோம், எல்லாம் தெரிஞ்சு போச்சுங்கிற ஒரு கர்வம் வந்துட்டுது. வந்தது அங்கே ஒருத்தன் மாடு மேய்ச்சிட்டு இருந்திருக்கிறான். "என்னடா விவரம் இல்லாமல் மாடு மேய்க்கிறீங்க, இதெல்லாம் பண்ணைன்னா அதுக்கு ஒரு சயின்டிஃபிக்காக செய்யணும், அதெல்லாம் சயின்டிஃபிக்காக மாடு மேய்க்கணும், இதெல்லாம் ஒன்றும் தெரியாமல் இன்னமும் இங்கே ஒன்றும் விவரம் இல்லாமல் பண்ணிட்டு இருக்கீங்களே, இது என்ன இதெல்லாம் மாடு மேய்க்கிறீங்களே, இதெல்லாம் நீ தான் பார்த்துக்கிறியானா?" "ஆமான்றான்." "என்ன உங்கள் ஊரில் இது மாதிரி பசுமாட்டுக்கெல்லாம் கொம்பு இருக்காதா, பசுமாட்டுலாம் கொம்பு இருக்காதா?" அப்படின்றான். அப்போ அந்த பொடியும் சொன்னானா, "சார், பசுமாட்டுக்கு கொம்பு இல்லைன்னா அதுக்கு 2-3 காரணம் இருக்குது. அதாவது கண்ணுக்குட்டியாக இருக்கிறப்ப அது கொம்பை வந்து எடுத்துருவோம், அதுக்கு முளைக்காது. அது கண்ணுக்குட்டியாக இருக்கிறப்ப கொம்பே முளைக்காது, அதனால கொம்பு இல்லாமல் இருக்கும். 2வது காரணம் வந்து வளர்ந்ததுக்கப்புறம் ஒன்றோட ஒன்று முட்டிக்கும், அதனால் அது முட்டிக்கப்படாத கொம்பை நாங்களே எடுத்துருவோம், அதனால் கொம்பு இல்லாமல் இருக்கும். இப்போ இதுக்கு ஏன் கொம்பு இல்லைன்னா இது 3வது காரணம். இதுக்கெல்லாம் ஏன் கொம்பு இல்லைன்னா இதெல்லாம் மாடு இல்லை, குதிரை" அப்படின்னாலும். அப்போ தான் தெரிஞ்சிருக்கு இவன், ஆஹா நம்ம வந்து ரொம்ப இதாகிட்டோம், படித்தா எல்லாம் தெரிஞ்சிடும்னு நினச்சிட்டோம். படிக்கிறதுங்கிறது தகவல் அறிவு தான், தகவல் அறிவை சேகரிக்கிறது. அதனால் அது மாதிரி சொல்லுவாங்க. இப்படி நிறையா அதில் எதையாவது சேர்த்து சேர்த்து சொல்கிறது எங்கள் பழக்கம்.